நெஞ்சோடு இருக்கும் சோகம். புதிய பயணத்தை ஆரம்பித்திருக்கும் ரோபோ சங்கர் மனைவி குவியும் வாழ்த்து. பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அண்மையில உடல்நலக் குறைவால உயிரிழந்தாரு. அவரோட உயிரிழப்பு குடும்பத்தினர், திரைத்துறையினர் மட்டுமில்லாம ரசிகர்களையும் உச்சக்கட்ட சோகத்துல ஆழ்த்துச்சு. சூழல் இப்படி இருக்க, சங்கர் மறைந்த பின்னாடி அவரோட மனைவியான பிரியங்கா புதிய பயணத்தை தொடங்கி இருப்பதற்கு பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சின்ன திரையில நடந்த ரியாலிட்டி ஷோல பங்கேற்று தன்னோட திறமையை நிரூபிச்சு தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆனவர் தான் ரோபோ சங்கர். மிமிக்ரி, டைமிங் கவுண்டர்கள் அப்படின்னு பல வித்தைகளை தன்னிடம் கொண்டிருந்த அவர் நடன கலைஞர் பிரியங்காவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு இந்திரஜா அப்படின்ற மகளும் இருக்காங்க. இந்திரஜாவும் தந்தை மாதிரியே திரைத்துறையில இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரோபோ சங்கரோட திறமையை கவனிச்சு தனுஷ் தான் அவரை திரைத்துறைக்கு அழைத்து வந்தாரு. மாரி படத்துல சனிக்கிழமை அப்படின்ற கேரக்டரை ஏற்று அப்ளாஸை அள்ளிய அவர் தொடர்ந்து வாயை மூடி பேசவும், வேலைக்காரன், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தேசிங்கு ராஜா, விஸ்வாசம் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சாரு. தான் நடிச்ச எல்லா படங்கள்லயும் தனித்தே தெரிந்தார். அவரோட கெரியர் உச்சத்துல இருந்துச்சு. அதே நேரம் அவருக்கு குடிப்பழக்கமும் உச்சத்துல இருந்துச்சு. இதனால அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டாரு. எப்படியோ குடும்பத்தினரும் நண்பர்களும் சேர்ந்து மருத்துவமனையில அவரை அனுமதிச்சு அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி வந்த அவர் எல்லா தீய பழக்கங்கள்ல இருந்தும் வெளியே வந்து புது மனிதரா காட்சியளித்தாரு. தொடர்ந்து படங்கள்ல கமிட் ஆகி சின்சியரா நடிச்சிட்டு வந்தாரு. இதன் காரணமா குடும்பத்துல இருக்கிறவங்களும் நிம்மதியாவே இருந்தாங்க. கடந்த வருடம் தான் மகளுக்கு பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வச்சாரு. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டாலும் சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் உயிரிழந்தாரு. அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் சோகத்துல ஆழ்த்துச்சு. அது மட்டும் இல்லாம இறுதி ஊர்வலத்தப்போ பிரியங்கா அழுத மாதிரியே நடனம் ஆடியது பார்த்து எல்லாரையுமே கண் கலங்க செய்தது. அவரை எப்படி தேத்துறது அப்படின்னு குடும்பத்தினரும் நெருங்கியவர்களும் யோசனையில இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் பிரியங்கா தனக்குள்ள இருக்கிற சோகத்தை மறைச்சு புதிய பயணத்தை தொடங்கி இருக்காங்க. அதாவது தனியார் யூடியூப் சேனல் ஒன்று சமையல் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றை ருசி நேரம் அப்படின்ற பெயர்ல நடத்த போறாங்க. அந்த நிகழ்ச்சியில பிரியங்கா பங்கேற்று தன்னோட கைப்பக்குவத்தை ரசிகர்களுக்கும் சொல்லி கொடுத்து சமைக்க போறாங்க. அந்த நிகழ்ச்சிய தொகுப்பாளினி அர்ச்சனா தொகுத்து வழங்குறாங்க. சீக்கிரத்துல நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அது தொடர்பான ப்ரோமோவும் வெளியாகிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் சோகத்தை மறைத்து புதிய பயணத்தை ஆரம்பித்திருக்கும் பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிட்டு வராங்க.